ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல குவாலிட்டியான ஒயர்ட் இயர்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். நார்மல் ஒயர்ட் இயர்ஃபோன் வாங்குறதை விட ஏஎன்சி ஒயர்ட் இயர்ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்களால் சாங்ஸ் கேட்க முடியும். இந்த வீடியோவில் ரீசெண்டாக போட் பிராண்ட்லேருந்து லான்ச் பண்ண போட் பேஸ்ஹெட்ஸ் 122 ஏஎன்சி அப்படிங்கிற இந்த ஒயர்ட் இயர்ஃபோன் பற்றி பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளாடி ஒயர்ட் இயர்ஃபோன், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், போட்டோட ஸ்டிக்கர், அதுக்கப்புறமா ஒரு கார்டு வச்சுருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி யூசர் மேனுவல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த ஒயர்ட் இயர்ஃபோன் பொறுத்த வரைக்கும் டைப் சி டிவைஸ்க்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் கேபிளோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கேபிள் ஈஸியாக டேமேஜ் ஆகாது. அதே போல் அந்த கேபிளோட மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா மைக் இருக்கனால கால் பேசும்போது உங்களுடைய வாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கால் பண்ணுறவங்களுக்கு கிளியராக கேட்குது அப்படின்னு சொல்லலாம். கால் குவாலிட்டி ரொம்ப பெட்டராக இருக்குது. ஆனால் நீங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏஎன்சி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கால் பண்ணால் கூட நீங்கள் நார்மலாக பேசும்போது எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்குது. பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் இல்லை. இதோட கேபிள் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 1.1 மீட்டர் இருக்குது. பட்டன் கண்ட்ரோல் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏஎன்சிக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்லைடர் வச்சுருக்காங்க. இந்த ஸ்லைடரோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஏஎன்சி ஈஸியாக ஸ்லைட் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா சென்டரில் கொண்டு வந்தால் மட்டும்தான் ஆஃப் பண்ண முடியும். சென்டரில் கொண்டு வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அந்த எல்இடி லைட் இருக்குது. அது பக்கத்தில் நீங்கள் ஸ்லைட் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி மோடு ஆக்டிவேட் ஆகுது. இதோட இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால காதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸில் 13 மில்லிமீட்டர் கொண்ட டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் கேட்கும்போது பேஸ் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. போட் இது வரைக்கும் லான்ச் பண்ண ஒயர்ட் இயர்ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒயர்ட் இயர்ஃபோனில் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப தரமாக பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த ஒயர்ட் இயர்ஃபோனில் ஏஎன்சி இருக்குது. ஏஎன்சி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு சாங்ஸ் கேட்டிங்க அப்படின்னா வீட்டில் உள்ள அந்த ஃபேன் சவுண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். 40லேருந்து 50% நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஏஎன்சியில் சாங்ஸ் கேட்குறதுக்கு எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுடைய மொபைல் டைப் சி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ஒயர்ட் இயர்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயர்ட் இயர்ஃபோன் வாங்கிக்கலாம். ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக சேல் பண்ணுறாங்க. அதாவது 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஒயர்ட் இயர்ஃபோனை சேல் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ஒர்த்து கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கம்மி பண்ணி இந்த ஒயர்ட் இயர்ஃபோனை சேல் பண்ணாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஒயர்ட் இயர்ஃபோன் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.